வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 10 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இந்த கண்டென்ட்டை உங்களுக்கு வழங்குவது சிகரம் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் யாருக்கு உதவும் அப்படின்னு சொன்னால், பல்வேறு போட்டித் தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளுக்கு தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு உதவும். இப்போ நம்ம முதல் கேள்வியை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த முதல் கேள்வி எம்பி லேட்ஸ் பற்றினது. ஸோ பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படிங்கிற அந்த ஸ்கீமை பற்றினது. அப்போ அது சார்ந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். எம்பி லேட்ஸ் ஃபண்ட்ஸ் மஸ்ட் பி யூஸ்டு டு கிரியேட் டியூரபிள் அசெட்ஸ் லைக் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நிதி இல்லை அலாட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை வச்சு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்ன பண்ண முடியும், நம்ம செய்ய முடியும். ஸோ இது வந்து கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எ ஸ்பெசிஃபைடு போர்ஷன் ஆஃப் எம்பிஸ் ஃபண்ட் மஸ்ட் பெனிஃபிட் எஸ்சி அண்ட் எஸ்டி பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இந்த ஃபண்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் மற்றும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுக்கு தான் இது பயனுள்ளதாக இருக்கும் வகையிலான திட்டங்களை வந்து நிறைவேற்ற முடியும். ஸோ இதுவும் கரெக்டு. அடுத்தது என்ன அப்படின்னா, எம்பி லேட்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் சாங்ஷன்ட் ஆன் இயர்லி பேசிஸ் அண்ட் அன்யூஸ்டு ஃபண்ட்ஸ் கெனாட் பி கேரிடு ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ அது வந்து இயர்லி பேசிஸ். ஸோ ஒவ்வொரு வருடமும், ஸோ ஒரு எம்பிக்கு, ஸோ இந்தியாவில் ஒரு எம்பிக்கு ஒரு 5 கோடி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருடமும் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து 2 தவணையாக அலாட் பண்ணுறாங்க. ஒரு தவணை 2.5 கோடி, இன்னொரு தவணை வந்து 2.5 கோடி அப்படின்னு அலாட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இப்போ குறிப்பிட்ட ஒரு வருஷம் அந்த எம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 3 கோடி பெருமானம் உள்ள அந்த ஒர்க்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, வேலைகளை வந்து அவர் பரிந்துரைக்கிறாரு. ஸோ 3 கோடி. ஸோ மிச்சம் 2 கோடி மிச்சம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருடைய அலாட்மெண்ட்டில் அலாட் பண்ணாமல் மிச்சம் இருக்குது. இப்போ இந்த 2 கோடியும் அடுத்த வருடத்துக்கான அந்த அவருடைய அலாட்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ ஆக்சுவலாக அது கேரி ஃபார்வர்டு ஆயிரும். இங்கே என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஃபண்ட்ஸ் வந்து கேரி ஃபார்வர்டு ஆகாது, அது லேப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இல்லை, ஸோ அது தப்பு. அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி. த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி, 4வது ஸ்டேட்மெண்ட், த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி மஸ்ட் இன்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 10% ஆஃப் ஆல் ஒர்க்ஸ் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே ஸோ எம்பி தான் என்ன பண்ணுவார்னா, அந்த ஒர்க்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஆனால் அதை செயல்படுத்துறது, இம்ப்ளிமெண்டேஷன் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், இந்த எம்பி லேட்ஸ் பற்றின சில ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த எம்பி லேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். அது என்ன சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்? ஸோ 100% ஃபண்டிங்கும் 100% ஃபண்டிங்கும் யூனியன் கவர்மெண்ட்னால, ஒன்றிய அரசு நமக்கு செய்யுது அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து நம்ம சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டிசம்பர் 1993 இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதை வந்து யார் வந்து நோடல் மினிஸ்ட்ரி, எந்த அமைச்சகம் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற அமைச்சகம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு எம்பிக்கும் 5 கோடி, ஒரு வருஷத்துக்கு 5 கோடி அலாட் பண்ணுறாங்க. அது வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் அலாட் பண்ணுறாங்க, 2.5 கோடி அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் வந்து நான் லேப்சபிள். ஸோ ஒரு வருஷம் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னாலும் அது வந்து அடுத்த வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ எம்பிஸுடைய வேலை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். இப்போ குறிப்பாக நமக்கு வந்து லோக்சபா எம்பிஸ் இருக்காங்க. ஸோ லோக்சபா எம்பிஸ் வந்து எந்த தொகுதியிலேருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த தொகுதிக்குள்ளாடி இந்த திட்டங்களை வந்து அவங்க பரிந்துரைக்க முடியும். ராஜ்யசபா எம்பிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த மாநிலத்துக்குள்ளாடி எங்கே வேணும்னாலும் அவங்க திட்டங்களை பரிந்துரைக்கலாம். நாமினேட்டட் எம்பிஸ் இருக்காங்க, நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க இந்தியாவுக்குள்ளாடி எங்கே வேணும்னாலும் திட்டங்களை வந்து, எந்த தொகுதியில் வேணும்னாலும் திட்டங்களை பரிந்துரைக்கலாம். ஸோ அப்போது இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, செயல்படுத்துறதை வந்து கண்காணிக்க வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி. ஸோ அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகம் தான் அதை வந்து கண்காணிக்கணும் செயல்படுத்துதலை. அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஹிமங் சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் ரீசென்ட்லி அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராஜெக்ட் ஹிமங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பிஆர்ஓ, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ப்ராஜெக்ட்.
ஸோ எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில் கடினமான நிலப்பரப்பில் சாலைகள் போடுறது தான் இந்த அமைப்பினுடைய பணி. ஸோ அதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹிமாங். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த பிஆர்ஓ, இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் உமிங்லா பாஸ், ஸோ ஈஸ்டர்ன் லடாக்கில் இருக்கக்கூடிய உமிங்லா பாஸில், ஸோ அந்த பாஸ் வந்து ஒரு ரொம்ப உயரத்தில் இருக்குது, 19,300 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஸோ அங்கே ஒரு ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து பிளாக் டாப்பிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து தார் போட்டு அந்த ரோடை வந்து அந்த ரோடுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து செய்தியில் இருந்தது. ஸோ உலகத்திலேயே இந்த ரோடை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட், ஸோ உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்த கேள்வி பாருங்கள். விச் among the following are the tributaries of காவேரி ரிவர்? காவேரி நதியினுடைய துணை நதிகள் எதெல்லாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 3 நதிகள் இருக்குது, கபினி, அமராவதி, நொய்யல். ஸோ இதில் போட்டிருக்கக்கூடிய 3 நதிகளுமே காவேரியினுடைய துணை நதிகள் தான். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்போ ஏன் இந்த காவேரி ரிவர் பற்றி நம்ம படிக்கணும், ஏன் அது செய்தியில் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் மேகதாது அணை விவகாரம். ஸோ காவிரிக்கு குறுக்கே வந்து கர்நாடகா மேகதாது அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு அணை கட்டுறதாக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அணை எதுக்காக அப்படின்னா, ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இட் எய்ம்ஸ் டு ஸ்டோர் அண்ட் சப்ளை வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸஸ். ஸோ குறிப்பாக பெங்களூரு நகரத்துக்கு குடிநீர் வழங்குவதற்கான ஒரு ப்ராஜெக்ட் அது. ப்ளஸ் அது மட்டுமல்ல, ஸோ அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு 400 மெகாவாட்டுக்கு வந்து பவர் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான அந்த திட்டத்தினுடைய அவுட்கம், எய்ம் அப்படின்னு சொல்லலாம், நம்ம நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 நோக்கத்துக்காக கர்நாடக அரசு மேகதாது இல்லை வந்து அணை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்குது. ஸோ இதை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்க்குது. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் ஸோ நம்ம வந்து அந்த காவிரி நதி பாயக்கூடிய அந்த லோவர் பகுதியில் இருக்கோம், கீழ் பகுதியில் இருக்கிறோம். ஸோ நமக்கு வந்து தண்ணி ஃப்ளோ வந்து காவிரி நதியிலேருந்து நீர் வரத்து அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தமிழ்நாடுடைய ஒரு புகாராக இருக்குது. ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு வந்து தடுக்குது. இந்த 2 மாநிலங்களுக்கு இடையில் வந்து ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த காவேரி நதி, ஸோ அது சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம தேர்வுக்காக படிக்க வேண்டியிருக்கு. அடுத்த கேள்வி பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு சமகரா சிக்ஷா ஸ்கீம், இது வந்து ஒரு திட்டம், ஒன்றிய அரசனுடைய ஒரு திட்டம். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்று வந்து இட் இஸ் அன் இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ இது வந்து பள்ளி கல்வி சார்ந்த ஒரு திட்டம் தான். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக தப்பு. ஏன்னா இந்த இதில் இது என்ன சொல்லுதுன்னா ப்ரீ ஸ்கூல் டு கிளாஸ் 10 அப்படின்னு சொல்லுது. கிளாஸ் 10 வரைக்கும் இல்லை, கிளாஸ் 12 வரைக்கும் இது கவர் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. மற்ற மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய மிச்சம் கண்டென்ட் எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டு. ஸோ அடுத்து பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த ஸ்கீம் மெயின்லி எய்ம்ஸ் டு support states in the implementation of the Right of Children to Free and Compulsory Education Act, RTE Act அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இங்கே ஆப்ஷன் பி 2 ஒன்லி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு ஏற்கனவே இருந்த பள்ளி கல்வி சார்ந்து இருந்த 3 திட்டங்களை உள்ளடக்கினதாக இருக்குது. ஸோ சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியாமிக் சிக்ஷா அபியான், RMSA, அப்புறம் வந்து டீச்சர்ஸ் எஜுகேஷன். ஸோ இது 3 உள்ளடக்கின ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு பெரிய திட்டம் தான் இது, இந்த சமகாரா சிக்ஷா ஸ்கீம். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த சில ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. குறிப்பாக நம்முடைய கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து 2025-26 நிதியாண்டு வரைக்கும் இது அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால தான் இது நியூஸில் இருந்தது, இந்த சமகாரா சிக்ஷா ஸ்கீம். அடுத்த கேள்வி பாருங்க, அகலகா ஐலண்ட். ஸோ இது ஒரு தீவு. ஸோ இந்த தீவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் லொக்கேட்டட் இன், ஸோ இது வந்து இந்தியன் ஓஷனில் இருக்குது. குறிப்பாக இது மொரீஷியஸ் நாட்டுக்கு சொந்தமான தீவு. ஸோ இந்த மொரீஷியஸ் நாட்டுக்கு சொந்தமான தீவில் இந்தியா சில மிலிட்ரி பேஸ் கட்டுது. ஸோ இந்தியா வந்து தன்னுடைய இராணுவ தளவாடங்களை வந்து அமைப்பதற்கான சில பணிகளை மேற்கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்து நிறைய செய்தி சோர்சஸில் வந்து இருந்தது. ஸோ அதான் மொரீஷியஸ் வந்து மறுத்து இருந்தது. ஸோ இந்தியா சில ஒப்பந்தங்களை போட்டிருக்கு மொரீஷியஸுக்கு கூட. எதுக்காக அப்படின்னா இந்த அகலகா ஐலண்டை டெவலப் பண்ணணும், ஸோ அதனுடைய வளர்ச்சிக்காக உதவணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் எந்த விதமான இராணுவம் சார்ந்த கட்டமைப்புகளும் அங்கே பண்ணலை அப்படிங்கிற ஒரு மறுப்பை வந்து மொரீஷியஸ் தெரிவிச்சிருந்தது. அதனால இந்த இடம், இந்த அகலகா ஐலண்ட் அப்படிங்கிறது செய்தியில் இருந்து. அடுத்த கேள்வியை பார்க்கலாம் நம்ம. வித் ரெஃபரன்ஸ் டு இண்டஜீனியஸ் ஏர்கிராஃப்ட் கெரியர்.
ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ நம்ம வந்து ஒரு உள்நாட்டிலே பெரும்பாலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏறக்குறைய 76% ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பலை உருவாக்கி அதை வந்து வெள்ளோட்டம் விட்டுருக்கோம். ட்ரையல்ஸில் இருக்குது அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த். ஸோ அதை பற்றின கேள்வி தான் இது. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இட் ஹாஸ் பீன் டிசைன்டு பை தி இந்தியன் நேவிஸ் டைரக்டரேட் ஆஃப் நேவல் டிசைன், டிஎன்டி அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது கரெக்டு தான். அண்ட் இஸ் பீயிங் பில்ட் அட் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் ஃபார் என்ஜினியர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல் பார்ட் கரெக்ட், இது வரைக்கும் கரெக்டு. ஆனால் அது எங்கே கட்டினாங்க அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட். கொச்சின் ஷிப்யார்டில் தான் அதை வந்து கட்டினாங்க. ஸோ அது வந்து ஜிஆர்எஸ்சியில் இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் இஸ் ப்ரொப்பல்டு பை 4 கேஸ் டர்பைன்ஸ் அண்ட் ஃபிட்டட் வித் கம்பைன்டு கேஸ் அண்ட் கேஸ் கியர் பாக்ஸஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இது வந்து அந்த ஐஎன்எஸ் விக்ராந்தோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் சரி. அப்புறம் வந்து about 550 இந்தியன் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் 100 மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஹேட் அ ரோல் டு பிளே இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கரியர். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது 76% இதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. ஸோ அப்போது ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து இதனுடைய கட்டுமானத்தில் பங்காற்றி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இதை வந்து இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஏர்கிராஃப்ட் கரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த 2 and 3 ஸ்டேட்மெண்ட் 2 and 3 அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பிங்கிறதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னொரு 7வது கேள்வி பார்க்கலாம். ருப்பி பற்றி கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் தான் இந்திய அரசு அதை லான்ச் பண்ணியிருந்தது. ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ருப்பி இஸ் அ டிஜிட்டல் வவுச்சர் பேஸ்டு பேமெண்ட் சிஸ்டம் டெவலப்டு பை தி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். திஸ் வவுச்சர்ஸ் கேன் பி issued only by the government entities to the beneficiaries through QR codes and long string SMS. ஸோ அது வந்து ஒரு டிஜிட்டல் வவுச்சர் சிஸ்டம் தான். அதை டெவலப் பண்ணது NPCI தான். பட் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் அரசனுடைய அமைப்புகள் மட்டும்தான் அதை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. இல்லை ஒன்லி பை தி கவர்மெண்ட் என்டிட்டிஸ் இருக்கு. இல்லை கவர்மெண்ட் என்டிட்டிஸும் ப்ரைவேட் என்டிட்டிஸும் தனியார் நிறுவனங்களும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அரசனுடைய அறிவிப்பில் இருந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ இங்கே ஆப்ஷன் A 1 only இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து நம்ம இது சார்ந்து சில ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். ருப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு கேஷ்லெஸ் கான்டாக்ட்லெஸ் மெத்தட் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட். அப்போ இது என்ன எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இதை விளக்குவோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், இந்திய அரசனுடைய விவசாயத்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி. ஸோ இவங்க வந்து ஒரு பயனாளிக்கு ஒரு விவசாயிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்டிலைசர் கொடுக்குறாங்க, உரம் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சப்சிடியோட கொடுக்குறாங்க, ஃபர்டிலைசர் சப்சிடியை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இங்கே பயனாளி யார் அப்படின்னா ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி. ஸோ பொதுவாக அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷாக என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு முறை இருக்குது. ஆனால் இந்த முறையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபர்டிலைசர் சப்சிடியை இந்த பெனிஃபிஷியருக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு SMS வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ இவருடைய மொபைல் ஃபோனுக்கு, அவருக்கு மொபைல் ஃபோன் வந்து இந்த கவர்மெண்ட் என்டிட்டி கூட மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அவருடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு SMS இல்லை ஸ்மார்ட் ஃபோன்னா ஒரு QR கோட் ஏதாவது ஒன்று அனுப்பிடுவாங்க. ஸோ அவர் அதை எடுத்துகிட்டு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போகலாம். இங்கே சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னா இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு உரக்கடையில் போய் அவர் அந்த SMS காட்டி இல்லை அந்த QR கோடை காட்டி சப்சிடைஸ்டு ப்ரைஸுக்கு அவர் உரத்தை வாங்கிக்கலாம். ஸோ அவர் அவைல் பண்ணிக்கலாம் அந்த சர்வீஸை, ரைட்? இல்லை வந்து அந்த குட்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்டர்ன் இந்த வவுச்சரை வச்சு, ரைட்? ஸோ இந்த SMS வச்சு இல்லைன்னா அந்த QR கோடை வச்சு அவருக்கு காம்பன்சேஷனை பேங்க்லேருந்து என்ன பண்ணுவார், அவர் வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கிடுவார். ஸோ அப்போ பேங்க்குக்கு யார் இந்த அமௌண்ட்டை கொடுப்பா அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து பேங்க்குக்கு கூட பார்ட்னர், சில பேங்க்ஸ் கூட அவங்க ஏற்கனவே பார்ட்னர் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கான இதை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு பெனிஃபிட் என்ன, இந்த சிஸ்டத்துடைய பெனிஃபிட் என்னன்னா
இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸில் இருக்கிற மாதிரி பயனாளிக்கு பெனிஃபிஷியரிக்கு கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி அவர் வந்து கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இணையதள வசதி அவருக்கு தேவையில்லை. எந்த கார்டும் அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு தேவை வந்து அவர் ஏதோ ஒரு மொபைல் ஃபோன், ஸோ சாதாரண மொபைல் ஃபோனாக கூட இருந்தால் கூட போதும். ஏன்னா எஸ்எம்எஸ்ஸில் வச்சே என்ன பண்ணிக்கலாம், அவர் வந்து அந்த சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே இந்த என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். த யூசர்ஸ் வில் பி ஏபிள் டு ரெடீம் தி வவுச்சர் வித்தவுட் நீடிங் அ கார்டு. எந்த கார்டும் தேவையில்லை, எந்த டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஸும் தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை, இன்டர்நெட் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு எஸ்எம்எஸ் போதும். சாதாரண மொபைல் ஃபோனாக இருந்தால், ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் ஒரு QR கோடு போதும். ரைட், அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு பர்சனாலிட்டியை பற்றி, ஒரு ஆளுமையை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வரலாற்று இதுலேருந்து ஒரு ஆளுமையை பற்றி விளக்கியிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து வாசிச்சு, இந்த பேசேஜை வாசிச்சு ஸோ பார்க்கலாம் நம்ம. ஹீ இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃப்ரீ திங்கர்ஸ் ஆஃப் தட் டைம் அப்படின்ட்டு இருக்கு. He translated into Persian the Bhagavad Gita as well as the 52 உபநிடதங்களையும் பகவத்கீதையும் பர்ஷியனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவர் அவர் தான் அப்படின்ட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு புத்தகம் த கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி 2 Seas which argues for the harmony of Sufi philosophy. சூஃபி தத்துவமும் இஸ்லாம்லேருந்து சூஃபி தத்துவமும் ஹிந்துவிசத்துலேருந்து வேதாந்த தத்துவமும் வந்து ரெண்டுக்கு இடையில ஒரு ஹார்மனியை கிரியேட் பண்ணுற, ஒரு ஒத்திசைவை கிரியேட் பண்ணக்கூடிய அளவில் அந்த படைப்பு இருந்தது அப்படின்னு இது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவர் யார் அப்படின்னு நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். அவுரங்கசீபா, ஹுமாயூனா, தாராஷிகோவா, ஷாஜகானா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு விடை வந்து தாராஷிகோ. ஸோ தாராஷிகோ வந்து ஷாஜகானோட பையன், முகல் எம்பரர் ஷாஜகானுடைய பையன். ஸோ அங்கே நடக்கக்கூடிய வாரிசுரிமை போரில் அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்டு அவருடைய அந்த உடல் எங்கே புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது, கண்டுபிடிக்கப்படலை. பொதுவாக அகழ்வாராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஹுமாயூன் டோம்ப் காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்கலாம், அதுக்குள்ளாடி அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளாடி அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரு கன்க்ளூசிவான ஒரு எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட அரசு வந்து நிறைய கமிட்டிஸ் எல்லாம் போட்டிருந்தது அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது சார்ந்த ஒரு செய்தித்தாள்களாக இருந்தது. அதனால தான் இந்த கேள்வி இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள், பென்சிலுங்பா கிளேசியர். ஸோ ஒரு பனிமலையை பற்றி கேட்குறாங்க. ஸோ அது எங்கே இருக்குது, எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா லடாக் சன்ஸ்கர் வேலியில் இருக்குது. லடாக்கினுடைய சன்ஸ்கர் வேலியில் இருக்குது. இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னா, இது வந்து ரெட்ரீட்டிங். ஸோ இது வந்து உருகிட்டே இருக்குது. ஸோ கடந்த பல ஆண்டுகளாக. ஸோ அது சார்ந்த ஒரு ஆராய்ச்சி முடிவு வந்திருக்கு. குறிப்பாக அந்த பகுதியில் இன்க்ரீசிங் ஹீட், வெப்பம் கூடுறதுனாலையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ரீசிங் ப்ரிசிபிடேஷன், ரெயின்ஃபால் வந்து குறைஞ்சிட்ருக்கு, மழைப்பொழிவு குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த 2 காரணங்களாலேயும் இந்த பனி மலை வந்து உருகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இந்த லடாக் சன்ஸ்கர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிளேசியர் வந்து உருகிட்டே இருக்குது. அது ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அது செய்தியில் இருந்தது. அடுத்தது பாருங்க, which among the following laws forms the legal framework governing adoption in India? ஸோ இந்தியாவில் அடாப்ஷன், தத்து கொடுத்தல், தத்து பெறுதல் சார்ந்து எந்த மாதிரியான சட்டங்கள் அதை வந்து கவர்ன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது, தத்து கொடுத்தல், தத்து பெறுதல். ஸோ அதை எந்த மாதிரியான சட்டங்கள், எதெல்லாம் சட்டங்கள் வந்து அதை வரைய இருக்குது, ஸோ அது சார்ந்த ரெகுலேஷன்ஸ் எதில் இருக்குது, எந்த சட்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 3 சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. த கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890, the Hindu Adoption and Maintenance Act 1956, அப்புறம் the Juvenile Justice Care and Protection Act 2015. ஸோ இங்கே வந்து இந்த 3மே கரெக்டு, 3மே சரி. ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ இவ்வளவு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய தேர்வு தயாரிப்பை வந்து இன்னும் மேம்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.